இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகணுன்றாங்க. இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணுங்கிறாங்க. இந்த துபாயில் போய் ஸ்கை டைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். துபாயில் போய் ஸ்கை டைவிங். அதுக்கப்புறம் ஒரு கேக்கு வெட்டுறதுல என்ன சார் சொத்து அழிஞ்சு போகுது? இது ஆடம்பரமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்லுவார், நான் நல்ல ட்ரெஸ் போட்டதில்லை, ஸ்கூல் ஒரு நல்ல சாப்பாடு இல்லை, தீபாவளி பொங்கல் கூட நான் அனுபவிச்சதில்லை, பலகாரம் எனக்கு கிடைச்சதில்லைன்னு இதெல்லாம் சொல்லி சொல்லி பசங்கள்ட்ட வளர்த்தாருங்க சார். அப்போ அந்த குழந்தைங்க பெருசான பிற நாம் அதுங்களுக்கு கொடுக்குறோம்ல, அதில் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு நம்ம டாடி நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேக் வாங்கி கொடுத்தா அதை சந்தோஷமாக அந்த மனுஷன் வெட்டுறதில்ல சார். மிடில் கிளாஸ் லைஃப்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம அவங்ககிட்டே காசு வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், காசு வச்சிருக்கா, கடன் வச்சு எல்லாமே செலவு பண்ணுறா. அப்புறம் நம்ம காசு அடைக்காமல் இப்படி பண்ணிட்டு இருக்காளே. மனைவிகளுடைய பேராசை என்ன மாதிரியான நெருக்கடியும் மன அழுத்தத்தையும் கணவர்களாக உங்களுக்கு கொடுக்குது? என்னோட 1.5 சென்ட் வீடு என்னைக்கு 5 சென்ட் வீடாக மாறணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன். 5 லட்ச ரூபா காரு 10 லட்ச ரூபா காராக வேணுன்றாங்க. 50,000 ரூபா ஸ்கூட்டி 1.5 லட்ச ரூபா ஸ்கூட்டியாக மாறும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாமே எனக்கு ப்ரெஷராக தெரியுது சார். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகணுன்றாங்க. இன்டர்நேஷனல் ட்ரிப் போகணுங்கிறாங்க. இந்த துபாயில் போய் ஸ்கை டைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். துபாயில் போய் ஸ்கை டைவிங். அதுக்கப்புறம் இவங்க ஒரு 6 பிஸ்னஸ் பண்ணுறாங்க சார். ஃபஸ்ட்டு எடுத்து ஆரம்பிக்கும் போது பவுட்ரு மட்டும் செஞ்சாங்க. கொஞ்ச நாள் ட்ரெஸ்ஸு சேல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனாங்க. அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனால் ட்ரெஸ்ஸு வாங்குறோன்ட்டு ரெண்டல் பிஸ்னஸ், ட்ரெஸ் ரெண்டல் பண்ணாங்க. அப்புறம் ஜுவல்லரி வாங்குறோன்னு ஜுவல்லரி ரெண்டல் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கல்யாணத்துக்கு போகும்போது மெகந்தி வைப்பாங்கன்ட்டு மெகந்தியும் கற்றுக்கிட்டாங்க. இப்போ ஸ்டூடியோக்கு வந்துட்டாங்க. அசாவதார கமல் கூட 10 கெட்டப் தான் போட்டிருப்பாரு நினைக்கிறேன். இப்போ தான் வேலையிலேருந்து வருவேன், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி எல்லா மெசேஜ் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்வா. லேப்டாப் என்ன காலில் இருந்தால் மெசேஜ் வந்தால் அதை சொல்லுங்கள் அப்படின்வாங்க. கொண்டாங்கச்சு பாப்பாவை பார்த்து இத்தனை பிஸ்னஸ்னால எங்களால் ஒர்க்கும் வேறு கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, கடைசியில் என்கிட்ட அது எல்லாம் வந்துடுச்சு. என் வீட்டில் சார் எனக்கு 50 சட்டை 50 ஃபேன் இருக்குது சார். இவ்வளோ சட்டை இன்னும் 10 வருஷத்துக்கு நான் போடுவேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் எடுக்கணும்னா கேட்கவே மாட்டாங்க சார். அதாவது ஆடம்பரமாக நீ இருக்கணும், கோட் ஷூட்டு போட்டு போகணும். நம்ம என்ன சார் அந்த அளவுக்கு இருந்தோம். பர்த்டே கேக் இந்த வயசில் எனக்கு தேவை சார். அது தேவையில்லாமல் எடுத்து எனக்கு தெரியாமல் கொண்டாந்து வச்சுட்டு அந்த கடைசி டைமில் வெட்டுறதுக்கு அந்த டைமில் கூடுவாங்க. எனக்கு பிடிக்கும். இப்படி அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிடுவேன் நான். ஒரு கேக்கு வெட்டுறதுல என்ன சார் சொத்து அழிஞ்சு போகுது? இது ஆடம்பரமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்லுவார், நான் நல்ல ட்ரெஸ் போட்டதில்லை, ஸ்கூல் ஒரு நல்ல சாப்பாடு இல்லை, தீபாவளி பொங்கல் கூட நான் அனுபவிச்சதில்லை, பலகாரம் எனக்கு கிடைச்சதில்லைன்னு இதெல்லாம் சொல்லி சொல்லி பசங்கள்ட்ட வளர்த்தாருங்க சார். அப்போ அந்த குழந்தைங்க பெருசான பிற நாம் அதுங்களுக்கு கொடுக்குறோம்ல, அதில் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு நம்ம டாடி நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேக் வாங்கி கொடுத்தா அதை சந்தோஷமாக அந்த மனுஷன் வெட்டுறதில்ல சார். கோவம் வருங்களா வராதுங்களா? நமக்கு கிடைக்காத ஒன்றை எத்தனை காலம் சார் இதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாங்கள் சாவது? ஏன் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் வெறுக்கிறீங்க? இப்போ 2000க்கு மேலே பிறந்த குழந்தைகளுங்க சார் எல்லாமே கிடைக்குது. அவங்க கேட்காமே கிடைக்குது. ஏன்னா நம்ம பிறக்கும் போது அந்த மாதிரி வசதியெல்லாம் எதுவுமே அனுபவிச்சதில்லை சார். ஒரு கோயில் குளம் போனதில்லை, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டதில்லை, நல்ல ஃபுட்டு கிடச்சதில்லை. அப்பா அம்மா கஷ்டத்துலேயே இருப்பாங்க, நம்ம 5-6 குழந்தைங்களாக இருப்போம். அப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு நம்ம புருஷன் நம்மளை நல்லா வச்சுப்பாரு, மாமியார் வீட்டில் நம்ம சந்தோஷமாக இருப்போம் தான் சார் ஒரு எதிர்பார்ப்போட வருவோம். வாடகை வீடுனா கூட சார் கரண்ட் இல்லாத வீட்டில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் சார். நெய்வேலியில் ஒரு பாத்ரூம் போகிற வசதி கூட பொம்பளை குழந்தைங்களை வச்சுட்டு கொஞ்சம் நெஞ்சம் கஷ்டம் அனுபவிக்கல சார். அப்போ 20 வருஷம் உங்க கூட நான் வாழ்க்கையில் ரொம்ப போராடி இருக்கேன், உனக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்கேன், ரொம்ப மன உளைச்சல் அனுபவிச்சிருக்கேன். அந்த ஏக்கமும் தாக்கமும் எனக்கு தெரியுமா இருக்குமா இருக்காதுங்களா சார்? அப்போ நான் இத்தனை வருஷம் உங்க கூட நான் போராடி இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீ கொடுக்க மாட்டியா? சொல்லுங்க, ஏன் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நீங்கள் வெறுக்கிறீங்க? பெரிய ஹோட்டல் கடையில் எங்கள் அப்பா அம்மாவை மெனு கார்டில் அந்த அமௌண்ட்டு பார்க்காம சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மிடில் கிளாஸ் எனக்கு வேண்டாம். 2000 எனக்கு என் பொண்ணு பிறந்தான். அப்புறம் 2005 திருப்பி கன்சீவ் ஆனப்போ பையன் குழந்தைன்னு தெரிஞ்சாலும் கூட 3-3.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அதை நான் அபார்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வளர்க்க முடியாது, அதுதான் இந்த நிலைமை. அந்த உயிரையே என்னால் வளர்க்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையில் எனக்கு ஒரு பொண்ணு போதுன்னு சொல்லிட்டு டாக்டரே முடியாதுன்னு சொல்லி கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கல. கட்டாயமாக குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபேமிலி பிளானிங்கும் நான் பண்ணுவேன்னாங்க. சரி அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். அந்த வழியை ஒவ்வொரு நாளுமே நானும் அனுபவிக்கிறேன், சாரும் அனுபவிக்கிறார். ஏன்னா வேலைக்கு நான் போயே தீர வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன். அன்னைக்கு உங்கள் கையில் உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதி இருந்திருந்தா நீங்கள் எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க? இன்னும் 2 கூட பெக்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன் சார். மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நீங்கள் ஏன் வெறுக்கிறீங்க? எதனாலனா என் வீட்டுக்கார் நல்லவர் தான். அவர் மாதிரி நல்ல ஒரு ஊரில் தேடியத்தோட கிடைக்க மாட்டாங்க. ஆமாம். ஆனால் நான் வெறுக்கிறேன் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு சார். கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு நகை வேணும்னு கேட்டேன். 80 பவுன் வாங்கி கொடுத்தாங்க. ஓ இப்போவே நம்ம 80 பவுன் வச்சுன்னா லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேன்.
உடனே எங்க நகை எனக்கு போதும், வீடு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டேன். வீடு வேணும்னா நீ நகையை கொடு, நான் வீடு உனக்கு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. நமக்கு நகை இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, வீடு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையும் 80 பவுன் கொடுத்துட்டேன். வீடு கட்டி ஃபினிஷ் ஆகிற டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீடு வாஸ்துப்படி சரியில்லை, நான் வீடை சேல் பண்ணிடலாம், இப்போதைக்கு பசங்க படிப்பை மட்டும் பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு. வாசு சரியில்லாத வீடு தான் கட்டினாரா? அது எனக்கு தெரியல சார். அப்போது கட்டிட்டு வாசு சரியில்லைன்ட்டாரு. வாசு தெரியலன்னு என்னை வந்து சமாதானப்படுத்தி அந்த வீட்டை சேல் பண்ணிட்டாங்க. இல்லை, அது ஏன் வீடை வந்து வாசு சரியில்லாத ஒரு வீடை கட்டி விற்றுருக்கீங்க? அப்படி சொல்கிறதுன்னு சம்மதிப்பாங்க அப்படின்றதுனால அப்படிதான் சம்மதிப்பாங்க. அது ரொம்ப நாளாக ஒரு 3 மாதமாக பூச்சி வேலை நாள் பண்ணாமல் இருந்தது. இதுதான்மா வாசு சரியில்லை, அதனால தான் பூச்சி வேலை பண்ண முடியல, ஸோ அதனால் நம்ம வேறு இடத்துல பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்கள எப்படியாவது சமாளித்து அதனால் அப்படி சொல்லி பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒரு நல்ல லாபத்துக்கு விற்றுட்டீங்க அந்த வீடை. ஒரு டூர் போகணும் அப்படின்னு ஆசை, ஒரு மலேசியா டூர் போனால் உடனே ஃபோன் எடுப்பாங்க, கூகுளில் போடுவாங்க, இவ்வளோ டிக்கெட் அவ்வளோ டிக்கெட், சரிம்மா போயிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரையிலுமே அப்படி தான். ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு கேட்டேன்னா அடுத்த செகண்டே நம்ம கூட்டின்னு போகிற மாதிரியே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் அதை நம்ம பார்த்துட்டான், ஓகே ஆசையாக இருக்குது, நம்ம இங்கெல்லாம் போகலாமா அங்கெல்லாம் போகலாமான்னு அந்த பேச்செல்லாம் அங்கே போயிட்டா மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அங்கே போக மாட்டோம். நல்லா இருக்குல்ல? கண்ணா லட்டு தின்ன ஆசையா நகை, கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா வீடு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையே ஒரு ஹஸ்பண்டை வச்சு தான் இருக்குது. அப்பா அம்மா பணக்காராக கூட இருக்கலாம், வசதி வாய்ப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நிர்ணயிக்கிறது யார்? கணவன் தான் நிர்ணயிக்கணும். ஆனால் ரொம்ப நேர்மையான கேரக்டர், தப்பே பண்ணக்கூடாது, எல்லாத்துலேயுமே நேர்மை. ஒரு டிக்கெட்டு கூட வாங்கினா உடனே என்ன பண்ணுவார், 5 ரூபாய் கண்ட்ராக்டர் ஏமாற்றிட்டா கூட அவங்க கையில் கொடுத்துடுவார். அவங்க கண்ட்ராக்டரே கேட்கலன்னா கூட பரவாயில்ல, அவர் போய் கொடுத்துடுவார். அது மாதிரி ஓவர் நேர்மை கூட லைஃப்பை ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? நேர்மையாக இருக்கிறதுங்கிறத சொல்லி தான் நம்மளை பிள்ளைங்களே வளர்க்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, உங்கள் வயசு என்ன ஆச்சு இப்போ? உங்களுக்கு 41 வயசாச்சு. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரே ஒரு பெண் குழந்தை தான். ஒரே ஒரு பெண் குழந்தை வளர்த்துட்டாரு, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 40 வயசாச்சு. இந்த உலகம் உங்களையுமே எப்படி மாற்றிருக்கு பாருங்க. ரொம்ப என்ன சொல்றது, புருஷன் நேர்மையாக இருக்கிறதுங்கிறத பாராட்டுறாங்க தருணம் போய், புருஷன் நேர்மையாக இருக்கிறதாங்க இங்கே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிற காலம் மாறி இருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய தேவைகளின் தாக்கம் அதிகமாக இருக்குது, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு இடத்துக்கு கூடி இருக்கு. ஆமாம் சார், உண்மையே பேசுவார், பொய்யே பேச தெரியாது. எல்லா இடத்துலையும் நேர்மையான விஷயம். நிறைய பேருக்கு அது பிடிக்காது. நிறைய கணவர்கள் பொய் பேசுகிறாங்கன்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மை பேசுகிற கணவரை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு வருத்தப்படுற மனைவியை நான் இங்கே தான் பார்க்குறேன். சொல்லுங்கள், மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் என்னென்ன வழிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸே ஒரு பையன் மேலே இருக்கான், சின்ன பையன் கீழே இருக்கான், அடுத்த பொண்ணு நல்லா மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எங்களுக்கு மதிப்பு இல்லை சார். பெரிய பையன் பணக்காரனாக இருக்கானா அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே கசின்ஸ் இப்போ மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்னா அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதையும் இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதையும் வித்தியாசம் இருக்கும். இப்போ என்னென்னா நம்ம ஹஸ்பண்டும் மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கக்கூடாது. மிடில் கிளாஸ் லைஃப்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம அவங்ககிட்டே காசு வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், காசு வச்சிருக்கா, கடன் வச்சு எல்லாமே செலவு பண்ணுறா, அப்புறம் நம்ம காசு அடைக்காமல் இப்படி பண்ணிட்டு இருக்காளே. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கூனி குறுகி இருக்கா மாதிரியே இருக்கும். வேற இப்போ ஒரு நம்ம கல்யாணத்துக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ அவங்க வந்து ஒரு 15,000 20,000 மொய் வைக்கிறாங்கன்னா இப்போ நம்மளையும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2,000 நம்ம 3,000 நம்ம கையில் அந்த மாதத்துக்கு பட்ஜெட்லாம் போகிறதுக்கு இவ்வளோ தான்ப்பா கையில் காசு இருக்குது, கடைசி நேரத்தில் மாத கடைசியில் மேரேஜ் வேறு வந்துருச்சுன்ற பட்சத்தில் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து அவங்க அவ்வளோ வச்சுட்டாங்கன்றதுக்காக நம்மளும் அதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து இவன்னா இவ்வளோ தான் வச்சுருக்கா, அவன் அவ்வளோ தான் வச்சுருக்கான்ற நம்மளை சுற்றி டாக் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு மொய் வைக்கிறதுக்குள்ள மிடில் கிளாஸில் வந்து அந்த கஷ்டம் இருக்குது எல்லாத்துக்குமே. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வழி இன்னொரு வழி என்னென்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டை பார்க்க முடியல. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எதனா சேர்த்து வைக்கலாமா, அடுத்து அவங்களுடைய லைஃப்பையாவது இந்த மிடில் கிளாஸ்லேருந்து மேலே கொண்டு போயிட முடியுமா, அந்த ஏக்கம் தான் இருக்கே தவிர எங்களுடைய லைஃப் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து மேலே போக முடியுன்ற நம்பிக்கை இல்லை. ரொம்ப சரியாக சொன்னீங்க. வேற மிடில் கிளாஸ் வாழ்க்கை ஏன் வழியானது? ஒரு ஹேர் கட் பண்ணால் உனக்கு இதெல்லாம் தேவைதானா, ஒரு 10,000 ரூபா புடவை எடுக்கிறேன் உனக்கு இதெல்லாம் தேவைதானா, நான் ஒரு ட்ரிப் போகிறேன் என் ஹஸ்பண்டோட உனக்கு இதெல்லாம் தேவைதானா, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா உனக்கு இதெல்லாம். நம்மளோட மணி, நம்மளோட அந்த எம்பவர்மெண்ட்டை இந்த மிடில் கிளாஸோட ஒரு இதில் புள்ளியாக வைக்கிறாங்களோன்னு தோணுது. ஏதாவது 4 விஷயம் பண்ணணும்னா கூட உனக்கு இப்போ இதெல்லாம் தேவைதானா, அந்த வார்த்தை ரிப்பீட்டடாக கேட்க அந்த மணி மட்டும் தான் எல்லாமே தான். அப்போ அது இருந்தால் தானே என்ன மதிப்பீங்க. அப்போ இது எனக்கு வேண்டாம், நான் இதை விட்டு தாண்டி பறக்கணும். இப்போ அவர் சொன்னார் நான் ஸ்கூபா டைவிங் பறக்க போகிறேன், ஸ்கை டைவிங் பறக்க போகிறேன், இந்த வழியை நான் மறக்கணும்னா நான் வானத்தில் பறக்கணும் சார். மிடில் கிளாஸ் பறக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது.